போர்க்களத்துல தன் கணவரிடமிருந்து வாரம் தவறாம வரும் கடிதம் 10 நாளா வரல. மனம் நொந்து போயிருந்த திருமதி மார்டினிடம் பைஜ்நாத் மகாதேவ் கோவில் பண்டிதர்கள் சிவபெருமானை 11 நாள் மனமுருகி வேண்ட சொல்றாங்க. சிவாய நம எனும் அவர் நாமத்த சொல்லி இவங்களும் வழிபடறாங்க. 10வது நாள் அவங்க கணவர்கிட்ட இருந்து கடிதம் வருது. போர்க்களத்துல எதிரிகள் எங்கள சுத்தி வளைச்சப்போ துறவி மாறி ஒருத்தர் வந்தார். புலி தோல் உடை ஓட கையில சூலாயுதம் வச்சிருந்தார். அவரை பார்த்ததும் எதிரிகள் பயந்து ஓடிட்டாங்க. அவர் என் கிட்ட வந்து உன்னோட மனைவியோட பிரார்த்தனைதா உனக்காக என்ன மனமிறங்கி வர வச்சதுன்னு சொன்னாருன்னு எழுதிருக்கார். இதை படிச்சதும் கண்ணீர் ஓட சிவபெருமான் பாதத்துல விழுந்து வணங்குறாங்க திருமதி மார்டின். மார்டின் அவர்கள் வந்ததும் அந்த கோவில் புதுப்பிச்சு கட்ட உதவி பண்றாங்க. மத்திய பிரதேசத்துல அகர் மால்வால இருக்க பைஜ்நாத் மகாதேவ் கோவில்தா பிரிட்டிஷ்காரர் கட்டுன ஒரே கோவில். அதோட இல்லாம அவங்க பிரிட்டிஷ்கு போனதுக்கு அப்புறம் கூட இறுதி வரைக்கும் அவங்க வீட்லயே ஒரு சிவன் கோவில் கட்டி தினமும் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. உண்மையான பக்தி எங்க இருந்தாலும் சிவபெருமான் வருவாருங்கிறதுக்கு இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்?